பிரெட்டை வச்சு இது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 12 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இட்லி தட்டை வச்சுக்கலாம். இந்த பிரெட்டை நம்ம இதில் அடுக்கிக்கலாம். இப்போ எல்லா ஸ்லைஸுமே நம்ம அடுக்கிட்டோம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நாம் இதை வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த ப்ரெட்டெல்லாம் சூடு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. அப்படி தனி மிளகாய் தூள் இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் என்னுடைய கையில் ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி நான் தெளித்து விடுறேன். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நாம் மூடி போட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த உப்பு காரமும் பச்சை வாசனை போகணும். மூடி போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். நாம் சேர்த்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடணும். வேக வச்ச ப்ரெட்டு எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே துணி இல்லைனா தட்டு போட்டு மூடி போட்டு வைங்க, இல்லைனா வறண்டு போயிடும். இதுலேருந்து நம்ம ஒரு ஸ்லைஸை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டோட ஓரத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதெல்லாம் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம இந்த மாதிரி குழவி வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம். எதுக்காக வேக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் பொழுது நல்ல மெலிசாக கிடைக்கும். அதே சமயம் கொஞ்சம் பெருசாகவும் ஆகும். தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல மெலிசாக நமக்கு கிடச்சிருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு மைதா இல்லைனா சோளம் மாவு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கணும், கட்டி இல்லாமல். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நான் 6 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை நீல வாக்கில் நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். நாம் எடுத்த 6 முட்டையுமே 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுவும் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச ப்ரெட்டு துண்டை எடுத்திருக்கேன். அதில் நாம் ரெடி பண்ண இந்த தொக்கு அதை வச்சிடலாம். கட் பண்ண முட்டை பாதி எடுத்திருக்கேன். அதையும் இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு கலந்து வச்சோம். அதை நம்ம சுற்றிலும் ஓரம் ஒட்டுறதுக்காக தான். நம்ம தண்ணி வச்சு ஒட்டினாலே ஒட்டிக்கும் தான். ஆனால் சில நேரம் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வராமல் இருக்க தான் இந்த மாதிரி நம்ம மாவு போட்டு சுற்றிலும் ஒட்டி விடுறோம். அவ்வளோதான், சுற்றி நம்ம தடவிட்டோம். இப்போது இதை எடுத்து இப்படியே மேலே வச்சுட்டு இதை எடுத்து இது மேலே வச்சு நல்லா அழுத்தி விட்டுடுங்க. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற பீஸ் எடுத்து இது மேலே அப்படியே வைக்கணும். இந்த சைடு இருக்கிற பீஸையும் இது மேலே அப்படியே வைக்கணும். வச்சுட்டு அப்படியே நம்ம கொடுத்த பேஸ்ட்டில் லைட்டாக இந்த ஓரங்களை அழுத்தி விட்டுறணும். இந்த மாதிரி அழுத்தி விட்டதுக்கு அப்புறமா மேலும் அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இது ஒரு டூத் பிக் எடுத்து இந்த 4 ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, அதில் நம்ம சொருகிடலாம். இந்த மாதிரி சொருகிடலாம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த டூத் பிக்கை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. நாம் ரெடி பண்ண இந்த பீஸை அதில் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. கோல்டன் கலராக வந்த உடனே நம்ம எடுத்துடணும்.
மிதமான தீயில் வச்சுட்டு லைட்டாக நம்ம பிரட்டி விட்டாலே போதுங்க. சட்டுன்னு நிறம் மாறிடும். ஏன்னா நம்ம ப்ரெட்டில் தான் செஞ்சுருக்குறோம். தீயை அதிகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். நல்ல எண்ணெய் வடியட்டும், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போகிறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டை வச்சு அருமையான பப்ஸ் நாம் தயார் பண்ணிட்டோம். நார்மலாக பப்ஸு செய்கிறதா இருந்தால் நம்ம பப்ஸ் ஷீட் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா தான் முட்டை தொக்கு எல்லாத்தையுமே வச்சு நாம் செய்ய முடியும். வெஜ்ஜி பப்ஸும் நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம எக் பப்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப இது சுலபமாக இருக்கும். அப்புறம் ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தட்டில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம். எதுக்காக அப்படின்றத காரணம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதே மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பப்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு பப்ஸுமே அவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்குங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்குது. நான் உங்களுக்கு வச்சு தேய்ச்சே காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்குது. அப்புறம் நம்ம சொருவின அந்த குச்சியை நம்ம பொரிச்ச உடனே எடுத்துட்டா வந்துடும். நான் ரெண்டாக கட் பண்ணி சொருகிட்டேன். ஏன்னா குச்சி பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய தொக்கு முட்டை எல்லாமே வெளியே தெரியுது. ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. பார்க்கும் பொழுதே அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் டேஸ்ட்டு ஏற்கனவே பார்த்துட்டேன். நாம் செஞ்ச அந்த தொக்கோட டேஸ்ட்டு, உப்பு காரம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருந்தது. ப்ரெட்டும் சேர்த்து செய்யும்போது நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ உங்களுக்காக நான் கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. வீட்டில் ப்ரெட்டு முட்டை இருந்தால் போகிறோங்க, சட்டுன்னு நம்ம இதை செஞ்சிடலாம். அதே மாதிரி பப்ஸு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாலும் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்காக அதிக வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பப் ஷீட்லாம் நம்ம ரெடி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை.